வணக்கம் மக்களே, இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ராதாபுரம் NBC ஸ்கூலில் வந்து நேற்று பொங்கல் நடந்துச்சுல, அதனால் வந்து இன்றைக்கி வந்து நிறைய காம்படிஷன்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அனௌன்ஸ் பண்ணல, நியூஸ் பேப்பர் வந்து நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. சரி, அதான் நம்ம ஊர் தானே போய் பார்த்து வரலான்னு வந்திருக்கோம். எங்கள் அப்பாட்ட எப்படியோ முத்தி மோதி பர்மிஷன்லாம் கேட்டாச்சு, வாங்க போகலாம் அப்படின்னு நடந்து வந்துட்டுருக்கோம் மக்களே. இங்கே வந்து என்ன வந்துட்டுருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நிறைய காலம் இருந்துச்சுன்னா எதிர்பார்த்தோட நிறைய கூட்டம் இருந்தாங்க மக்களே. நான் கம்மியாக தான் நினச்சேன், ஆனால் நிறைய கூட்டம் இருக்குது. சரி வாங்க, இங்கே வந்து பொங்கல் விட்டுட்ருக்காங்க. நம்மளுக்கு தரானுன்னு தெரில, இது பொங்கல் காம்படிஷன். சரி வாங்க அடுத்தது போகலாம். இங்கே வந்தீங்கன்னா காம்படிஷனில் ஜெயிச்சவங்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்காண்டி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. சரி, அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு அண்ணன் வந்து தம்பி அந்த பக்கம் ஜூஸ் கொடுப்பாங்க. அதான் நம்மளும் போய் ஜூஸ் வாங்கிடலான்னு வந்துடுவோம். முட்டி மாதிரி ஜூஸ் வாங்கியாச்சு மக்களே. எப்படியோ அப்பா எப்படியோ ஜூஸ் வாங்கியாச்சு. பாவம் கேமராமேனுக்கு தான் கிடைக்கல. சரி, அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதை வந்து உரி அடித்து வந்து எல்லா போட்டும் ஸ்டார்ட் பண்ணி வைக்காங்க. இது வந்து காம்படிஷனில் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிற இவங்க தான் தலைவர்னு நினைக்கிறேன். அதான் இவங்க வந்து உரி அடித்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அடிச்சிட்டாங்க. சரி மக்களே, இனிமேல் வந்து எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே திரும்ப போகலாம். இங்கே வந்து முதல் போட்டி வந்து லெமன் இந்த ஸ்பூன் நடந்துருந்துச்சு. லெமன் இந்த ஸ்பூனாக நடந்துட்டுருக்கு. சரி, யார் ஜெயிக்கன்னு நின்றுனோம். கொஞ்சம் போரிங்காக தான் போச்சு, நடவே இல்லை. சரி, நான் அடுத்த இந்த காம்படிஷன் வந்து ரெண்டாவது காம்படிஷனாக உரி எடுத்து மறுபடியும் காம்படிஷன் நடந்துட்டு தாங்க. அப்போ ஒரு தாத்தா வந்து அடிக்கிறப்பல வந்திருக்காரு. அடிப்பாரான்னு பார்ப்போம். இவரால் நாங்கள் பானை அடிக்கிறோங்க பாரெலாம் காம்பவுண்ட் வச்சுருக்காரு. சரி மக்களே, அடுத்தது ஒரு அண்ணன் வந்திருந்தாங்க. இவங்களாவது அடிப்பாங்கன்னு பார்ப்போம். ஏன் அடித்து உடச்சாங்க. கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். யாருமே அடிக்கவும் மாட்டாங்க. இதோட நான் 3 பேர் பார்த்தேன். உங்களுக்கு 2 பேர் தான் காமிச்சிடுவேன். எப்பா இவர் எப்படியோ அடித்து உடச்சிட்டாருங்க. மக்களே, அடுத்த போட்டியாக நம்ம வந்து உரி எடுத்துகிட்டு பொறிச்சிட்டு அடுத்த போட்டி வந்து வாட்டர் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாட்டிலில் தண்ணி குடிக்கிறதுனாங்க, அதை பார்க்கணுன்னு வந்திருக்கோம். இங்கே வந்து வாட்டர் ஃபில்லிங் நடந்துருந்துச்சு. எதுவுமே போரிங்காக தான் போயிட்டு இருந்துச்சு. சரி, ஏதோ கண்டென்ட் கிடச்சிச்சான்னு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு போர் அடிக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் டைமாவது நோட் பண்ணுவேன். சரி, எல்லாம் பாதி போட்டி முடிஞ்சிச்சு. நம்ம சாப்பாடு வாங்கிறதுக்காண்டி வந்திருப்போம். நிறைய பேர் கியூவில் நின்றுட்டாங்க. நம்மளும் போய் ஜாயின் பண்ணுவாங்க. மக்களே, சாப்பாடுலாம் வாங்கி வச்சு என்ன சாப்பாடுன்னு நீங்களே பாருங்கள். சாப்பாடு நல்லா இருக்குன்னு தெரில. சரி பாருங்கள் என்ன சாப்பாடுன்ட்டு. புளியோதரை, லெமன் ரைஸு, வேற ஒரு முட்டை வச்சுருந்தாங்க. மாங்காய் தொப்பும் கூட வச்சுருந்தாங்க. சரி மக்களே, சாப்பிட்டாச்சு. ஆனால் வந்து சாப்பாடு நல்லா இல்லை, அவ்வளோவா நல்லா இல்லை. உண்மையை சொல்லணும்னா உண்மை நல்லா இல்லை. சரி மக்களே, சாப்பிட்டுட்டு அடுத்த காம்படிஷனுக்கு போகலான்ட்டு வந்துட்டுருக்கோம். கேமராமேன் ஒரு காம்படிஷனில் கலந்துருக்காங்க. கேமராமேன் யாருன்னு கேட்பீங்க நிறைய பேர். கேமராமேன் எங்கள் அக்கா தான். சும்மா வெட்டியாக இருந்த வீட்டில் அதான் கூப்பிட்டு வந்துட்டேன். கடை இவர் என்ன முட்டையை அடிக்கணுங்கிற பேரில் வித்த நடந்துட்டு இருந்தார். அடிப்பாரா அடிக்க மாட்டாரான்ட்டு கமெண்டில் டைமோட நோட் பண்ணுங்க, பார்த்துட்டு சொல்லக்கூடாது. அடிப்பாருன்னு நான் தெரிஞ்சு அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வித்தெல்லாம் அப்படி இருந்துச்சு. ஆனால் இவர் யாரையும் மண்டை உடைக்கிற மாதிரி விட்டுட்டாரு. கடைசரிக்கு அடைகிற மாதிரி. சரி, யாருமே ஒழுங்காக அடங்க மாட்டேங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சரி, அது நம்மளுக்கு கண்டென்ட் கிடச்சா எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்தோம். சரி மக்களே, வாங்க அப்படி இப்போ நடந்துமா. இங்கே வந்து வந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் கையில் சீட்டு வந்துட்டுனாங்க. என்ன சீட்டுன்னு கேட்கும்போது குழுக்கள் சீட்டு அப்படின்னாங்க. சரி, நம்மளும் குழுக்களுக்கு வாங்கலான்னு வந்துட்டுருக்கோம். இங்கே வந்தாச்சு மக்களே. எழுதிட்டு இருக்காங்க குழுக்களுக்கு. எப்படியோ 3 சீட்டு வாங்கியாச்சு மக்களே. ஒன்று எங்கள் அப்பாட்ட இருக்குது, 4 சீட்டு மொத்தமா. ஒன்றா எங்கள் அப்பாட்ட இருக்கு மக்களே. 3 சீட்டு வாங்கியாச்சு. குழுக்களில் விழுந்தா நல்லாயிருக்கும். அடுத்து இங்கே வந்தீங்கன்னா கை கட்டிட்டு ஜூஸ் குடித்தாலும் நினைக்காம கை கட்டிட்டு ஜூஸ் குடித்தாலும் எங்கள் ஆச்சி கலந்துருந்தாங்க. சரி, அதான் நம்ம ஒரு வீடியோ எடுத்து வந்திருந்தோம். ஆனால் எங்கள் ஆச்சி பாட்டில் தப்புன்னு கீழே போட்டு உடைக்கலை, கீழே போட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து சொல்லிட்டுலாங்க. எங்கள் அக்கா வந்து இங்கே விளாண்டுட்டு இருந்தாங்க. சரின்ட்டு நம்ம அங்கேயும் வீடியோ எடுக்கலாம்னு வந்துருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் கீழே போட்டாங்க. ஆனால் வந்து அவர் தான் சார் வந்து ட்ரையல்ஸு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த இதில் வந்து இது மெயின் போட்டி. ஆனால் கீழே விட்டாங்க. எல்லாம் கட்டக்கம்பா இருக்குங்களே.
சீட்டிங் பண்ணுறாங்க. இதெல்லாம் சீட்டிங். நீங்களே சொல்லுங்க சீட்டிங் இல்லைன்ட்டு. சரி, நம்ம அடுத்தபடிக்கு போகலாம். எங்கள் அக்கா வந்து பலூனோட தெரியல சேர்ந்துருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டாங்க. அதான் எங்கள் அக்கா வந்துருக்கா. ஜெய் பாட மாட்டாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. மக்களை வெறியா போயிட்டு யார் ஜெயிப்பான்னு கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மக்களே ஜெயிப்பாங்களா மாத்தாங்களா? எங்கள் அக்கா ரொம்ப நேரமாக வீட்டுக்கு போர் அடிச்சுட்டு இருக்கு மக்களே. நாமளும் அடுத்த வீடியோவுக்கு போனோம்ல. எங்கள் அக்கா அவுட் ஆகிட்டோம், நான் பாட்டுக்கு வந்துடுவோம் மக்களே. மக்களே எங்கள் அக்கா அவுட் ஆகா மாத்தாளா கமெண்ட் பண்ணுங்க மக்களே. 2 ஓமை கடவுளே ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கு. முடிச்சு விட்டாங்க. எப்படியோ ரொம்ப நேரம் கழிச்சு முடிச்சு விட்டாங்க மக்களே. வாங்க அடுத்தபடி போகலாம். வேற இங்கே வந்து பந்து உருட்டு அந்த உருட்டில் பந்து உருட்டி விடணும். 3 சர்க்கிள் இருக்கும். அதில் இன்னர் சர்க்கிள் வந்து 15 பாயிண்ட்டு, மிடில் சர்க்கிள் வந்து 10 பாயிண்ட்டு, அவுட் சர்க்கிள் வந்து 5 பாயிண்ட்டு. எங்கள் ஆட்சி வந்து சேர்ந்து இருந்தால் உருட்டி எப்படியோ மொத்தமாக 45 பாயிண்ட் தான். ஆமாம், முதல்ல 15, 2ஆவதுல 10, 3ஆவதுல 15, 4ஆவதுல 10, மொத்தமாக 45 பாயிண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்துட்டாங்க மக்களே. சரி பாப்பு கடைசி இருக்கு யார் எப்படி தான் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸாக என்ன 2ஆவது ப்ரைஸ்ன்னு தெரியல மக்களே. அவங்க ப்ரைஸ் கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும். 10 பாயிண்ட்டு மக்களே. எங்கள் ஆச்சு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் மக்களே. ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு குடம் தான் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு வெறும் குடம். எனக்கு புரியல. சரி ஓகே, அடுத்த போட்டு பண்டு ஒருத்தர் போட்டு முடிஞ்ச மக்களே. அடுத்த போட்டிக்கெல்லாம் போகலாம் வாங்க. எங்கள் அப்பா நின்றுட்டு இருந்தாங்க. வணக்கம் சொல்லிட்டு அப்படியே அடுத்த போட்டிக்கு வந்தால் இங்கே வந்து பரவாயில்ல பானை உடச்சி விடுந்தாங்க. சரின்ட்டு அப்படியே வந்தால் இங்கே வந்து எல்லோரும் பொங்கல் ஊற்றி முடிச்சுட்டாங்க. பொங்கல் ஊற்றி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லோரும் பொங்கல் ஊற்றி முடிச்சு பானைனே இறக்கிட்டாங்க. அங்கே தன்னந்தனியாக ஒரே ஒரு பானை இருக்கு. அதுக்குள்ள எங்கள் அக்கா வந்து ஜூஸ் குடித்தல் போட்டியில் 2ஆவது ப்ரைஸு. எங்கள் அம்மா வந்து ஜூஸ் குடித்தல் போட்டியில் மொதல் ப்ரைஸு. ஆனால் வந்து நான் அந்த 2 வீடியோவே எடுக்கல மக்களே. எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து ஒரே ஆச்சு.